எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். இன்றைக்கு ஒரு மோட்டிவேஷன் கதையோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு தான் ஆர்ஜி எதோண்ட யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ஜி எதோண்ட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமர்த்திட்டு போங்க. ஒரு ஊரில் ஒரு வளம் இருந்துச்சாம். என்ன அப்படின்னு சொன்னால் யார் வேண்டுமானாலும் 4 வருஷத்துக்கு மன்னராக வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால் 6 வருஷம் அந்த மன்னர் பதவி முடிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த ஆற்றங்கரையை தாண்டினா பிறகு வருகின்ற அந்த அடர்ந்த காட்டுக்களை கொண்டு போய் விட்டுருவாங்களாம். விட்டா பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த காட்டில் அகோரமான மிருகங்கள், அதாவது மனிதர்களையே விழுங்கி சாப்பிடக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்து வருமா. அப்போ இந்த காட்டுக்குள்ளே கொண்டு இவர்களை விட்ட உடனே அந்த மிருகங்கள் இவர்களை வேட்டையாடிடுமா. அதால் இந்த ஊரில் மன்னராக வர்றதுக்கு ஆக்கள் விரும்புறது குறைவா. ஆனாலும் சில பேர் புறப்பொண்டிருந்தால் இறப்பு இருக்குந்தான் என்ற நம்பிக்கையோட மன்னராகி 4 வருஷம் கழிச்சா பிறகு அந்த காட்டில் போய் இறந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மன்னரான காலப்பகுதியிலேயே அந்த 4 வருஷத்துக்குள்ள வேறு வேறு வருத்தங்கள் முறந்திருக்கணும். அதே போலதான் இன்னும் ஒரு ஆளும் சாதாரணமாக வாழ்ந்து ஒருத்தரும் தான் மன்னராக வரணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த 4 வருடமும் சிறப்பாக நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்திருக்கிறார். 4வது வருஷம் முடிவில் அவரும் அந்த காட்டுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரை அந்த ஆற்றங்கரையை கடந்து கொண்டு போய் விடுறதுக்காக அந்த ஆற்றங்கரையினுடைய கரை பகுதியில் எல்லா மக்களுமே ஒன்று கூடுகிறார்களாம். மன்னரும் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு தங்க முடிகளை எல்லாம் அணிஞ்சு கொண்டு அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக படகில் ஏறுறதுக்கு வந்திருக்கிறார். அப்படி வரைகளை ஒரு சாதாரணமான படகு தான் அந்த ஆற்றங்கரையில் நின்றுருக்கு அந்த மன்னரை கொண்டு போய் அங்கே விடுறதுக்காக. இப்போ மன்னருடன் கோவப்பட்டு ஒரு மன்னர் ஒரு சாதாரணமான படகுலையா போகிறது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு தனக்கு ஆடம்பரமான படகு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி என்று சொல்லிட்டு மக்களும் மன்னருடைய பேச்சுக்கு அமைய ஆடம்பரமான படகொண்ட தயார் செஞ்சினமா. சரி என்னட்டு படகோட்டியும் அந்த மன்னரை அழைச்சி கொண்டு போகிறேன். அப்படி போய்கொண்டிருக்கீங்கள ஆற்றங்கரையுடைய நடுப்பகுதியில் அந்த படகோட்டி கேட்கிறார் மன்னரை பார்த்து, மன்னா எல்லாருமே இங்கே ஆட்சி செய்த எல்லாருமே துக்கத்தோட போகணுமேன்னு சொன்னால் தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி கவலையில் போகணும். ஆனால் நீங்கள் எந்தவித கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்படி கேட்கல அந்த மன்னர் சொன்னாராம், தான் ஆட்சி செய்த 1வது ஆண்டிலேயே 1000 பேரை அனுப்பி அங்கே இருக்கின்ற கொடிய மிருகங்களை எல்லாத்தையுமே தான் அழித்ததாகவும், 2வது ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கீங்கள அங்கே 1000 பேர் அனுப்பி அங்கே அந்த நிலங்களை எல்லாம் காட்டு நிலங்களை எல்லாம் விவசாய நிலங்களாக மாற்றியதாகவும், 3வது வருடம் 1000 பேர் அனுப்பி மாட மாளிகைகள் கட்டடங்கள் எல்லாத்தையுமே கட்டுவித்ததாகவும் அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும், இப்போ 4வது வருடம் முடிஞ்ச பிறகு நான் சாகரத்துக்கு போகல அங்கே ஒரு புதிய நாட்டில் இல்லை புதிய ஒரு கிராமத்தில் நான் மன்னராக ஆட்சி செய்யத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கதையினூடாக நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விடயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நன்கு ஆராய்ஞ்சு அதனுடைய பின்விளை என்னவாக இருக்கும், அந்த விளைவுகளை தீர்க்கிறதுக்குரிய வழிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அந்த முயற்சியை கைவிடாது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியும் இந்த கதையினூடாக புரிஞ்சு கொள்கிறோம் இல்லையா? நிச்சயமாகவே. என்ன ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் அறிவித்துடன் ஆர்ஜி யதுர்ஷன் சிவா. நன்றி.